அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் இண்டிவிஜுவல் பாண்ட்ஸுக்கும் பாண்டு ஃபண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பற்றி பேச சொல்லியிருந்தார். அதே போல் அதோடைய டாக்ஸேஷன் ரூல்ஸை பற்றியும் பேச சொல்லியிருந்தாருங்க. நம்ம எல்லாரும் ஒரு தனிப்பட்ட பாண்டு வாங்குறதும் இல்லை பாண்டு ஃபண்டில் வாங்குறதும் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு பாண்டு அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்குறோம், அதை பாருங்கள். ஒரு பாண்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் அந்த பாண்டை தனியாக வாங்கினா என்ன, இல்லை பாண்டு ஃபண்டில் ஏன் போடணும், அந்த பாண்டுக்கும் ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஒன்றுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போங்க. இது லென்த் வீடியோவாக தான் போக போகுது. ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம், ஆர்பிஐயோட ரேட் சைக்கிள் இனிமேல் குறையும் ஏறும் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் மாதிரியே சப்போஸ் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக நடந்தாலோ நம்மளால் இந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயமே. அதனால் இந்த பாண்டோடைய வேல்யூவோடைய ஃப்ளக்சுவேஷனும் அதுக்கேற்ற மாதிரி மாறுங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கண்டிஷன்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கே புரியுங்க. ஒரு தனிப்பட்ட பாண்டை வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஹை ரிஸ்க்கு. ஏன்னா ஒரே ஒரு பாண்டை வாங்குறீங்க. பாண்டு ஃபண்டில் நீங்கள் ஒரு ஃபண்டு மேனேஜர் மூலமாக நிறையா பாண்ட்ஸை வாங்குறீங்க. அதனால் அங்கே ரிஸ்க்கு கம்மி. இது ஒரு ஆஸ்பெக்ட்டுங்க. ஆனால் இதையே நான் வேறு மாதிரியும் சொல்லுவேன். எப்படின்னா, நீங்கள் வாங்குகிற பாண்டு, அதாவது தனிப்பட்ட பாண்டு கிறிஸ்டல் AAA ரேட்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரிஸ்க்கு குறைஞ்சி போயிடுது. ஏன்னா கிறிஸ்டல் AAA ரேட்டிங்கிறது ரொம்ப நல்ல ரேட்டிங், சரியா? ஆனால் பாண்டு ஃபண்டில் ஒருத்தர், அதாவது ஃபண்டு மேனேஜர், எல்லாமே கிறிஸ்டல் AAA அப்படின்லாம் வச்சுருக்க மாட்டார். அதில் AA+ இருக்கும், AA இருக்கும், A- அந்த மாதிரிலாம் ஃபண்டு மேனேஜர் அவருடைய நாலேஜை பொறுத்து எடுப்பார். அப்போது அந்த குரூப் ஆஃப் பாண்ட்ஸில் சில பாண்டு ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பாண்டு ஃபண்டையும் பாதிக்கும். இப்படியும் யோசிக்கலாம். ஆனால் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டு தான் பொதுவான பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, இப்போது நீங்கள் வாங்குகிற தனிப்பட்ட பாண்டு AAA ரேட்டிங் கிறிஸ்டல் இருந்தாலும் AAA ரேட்டிங் கிறிஸ்டல் இருக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதுக்கு கம்மியாக தான் கிடைக்கும், சரிங்களா? இப்போது இந்த பாண்டு ஃபண்டில் அவர் AAA கிறிஸ்டலில் நிறையா போர்ஷன் வச்சுப்பார். AA+ல் இன்னும் கொஞ்சம் போர்ஷன், அதாவது என்னென்னா 50-60% கிறிஸ்டல் AAA சாவரின் கேரண்டி அந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 25% AA+, அதுக்கப்புறம் ஒரு 5% AA அப்படிங்கிற மாதிரி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது பாண்டு ஃபண்டில் அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுனால, அதாவது AAA ரேட்டிங் இல்லாமல் மற்ற ரேட்டிங் உள்ள பாண்டையும் வாங்குறதுனால அதுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் மீன் பண்ணேங்க. ஆனாலும் கிறிஸ்டல் AAA ரேட்டிங் இருந்த பாண்ட்ஸ் ஃபெயில் ஆகாது அப்படின்லாம் அர்த்தமே கிடையாது. ரொம்ப ரேராக ஃபெயில் ஆகும். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே பேசியிருக்கிறேன் அதை பற்றியெல்லாம் பல வீடியோக்களில், சரிங்களா? இருந்தாலும் இண்டிவிஜுவல் பாண்ட்ஸில் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு ரெப்யூட்டட் ப்ரொமோட்டர்ஸ், அதாவது டாட்டா, SBI அந்த மாதிரி நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸோடைய பாண்ட்ஸை AAA கிறிஸ்டல் ரேட்டிங் இல்லைனாலும் உங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும் அந்த ப்ரொமோட்டரை காசு வட்டியெல்லாம் திருப்பி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்களான்னு. அந்த அப்ரோச்சும் நல்ல அப்ரோச் தான். அந்த இடத்துல ரேட்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ரொமோட்டர் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால திருப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க
அந்த ஆங்கிளில் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ரேட்டிங் இஸ் ஆல்வேஸ் அ ரேட்டிங். அதாவது என்னென்னா A1+ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா AAA கிறிசலுக்கு இருக்கிற அந்த கிரெடிட் குவாலிட்டி, அந்த ரிஸ்க்கு வந்து இதில் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த மாதிரி பாண்டுகளை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது பாண்டு போட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ஆர்பிஐயோடைய ஃப்ளோட்டிங் ரேட்டு பாண்டு வாங்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய T-பில்ஸ் எல்லாமே வாங்கலாம். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸோடைய பாண்ட்ஸையும் வாங்கலாம். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸோடைய கிரெடிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிறிசல் AAA இருக்கும், இல்லாட்டி AA+ இருக்கும். சரிங்களா? இப்போது இதில் வந்து என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறது ஆர்பிஐ கொடுக்குறது எல்லாமே செம்ம சேஃப். உங்கள் காசு வந்து தொலையவே தொலையாது. ஏன்னா சாவரின் கேரண்டிங்கிறது கிறிசல் AAA விட அதிகமான கேரண்டி, மணி சேஃப்டி அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் கொடுக்குற இந்த கிறிசல் AA+உடைய பாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம யாருமே பெரும்பாலும் இந்த பாண்டை வாங்குறத விரும்ப மாட்டோம். இண்டிவிஜுவலாக வேறு ஏதாவது பாண்டு ஒரு 10% கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தாட் ப்ராசஸ்ஸு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுங்க. நான் வந்து சொல்லிட்டேன், என்னுடைய ஸ்டாண்டு என்னங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் டிமேட் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பாண்ட் ஏஜென்ட் இருப்பார். அவர் வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க. நான் இந்த எக்ஸ்டர்னலாக நிறையா சைட்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அதிலெல்லாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் BBB- அது மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாத, குவாலிட்டி இல்லாத பாண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது நான் பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் சரி. இந்த அப்ரோச்சை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடு இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுக்குற பாண்டு, இல்லை கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு, அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்காலோடைய பாண்டு, யூபி பவர் அவங்களுடைய பாண்டு, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க விடுற பாண்ட்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்கள்ல, அவங்களுடைய அந்த பவர் யூனிட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அவங்க போடுற பாண்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். A1+ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி என்கொயர் பண்ணி நீங்கள் அட்வைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் முதலீடு பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஆனால் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அளவுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் கொடுக்குற கிறிசல் AAA+ ரேட்டிங் கூட இதில் வராது, பார்த்துக்கங்க. நீங்கள் யாராவது ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, ரெகுலராக வட்டி வருது அப்படின்னா ஆன் டைமுக்கு வட்டி வருது, இல்லை டிலேயாக தான் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி என்கொயர் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுங்க. நான் திருப்பி சொல்லிடுறேன், கிறிசல் AA+ இருந்தால் தான் நான் கன்சிடரே பண்ணுவேன். AA+லையுமே எனக்கு புரிஞ்ச ப்ரொமோட்டர் இருந்தால் தான் நான் வாங்குவேங்க. இது வரைக்கும் நான் பேசுனது எல்லாமே இண்டிவிஜுவல் பாண்ட்ஸாக இருக்கட்டும், பாண்ட் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆல்ரெடி வந்த பாண்ட்ஸு, புரியுதுங்களா? ஐபிஓவில் வந்த பாண்ட்ஸு, ஆனால் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க பாண்ட்ஸு. சரிங்களா? இப்போது இந்த பாண்ட் ஃபண்டெல்லாம் வந்து ஐபிஓ வரும்போது வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லை தொடர்ந்து பாண்டு வந்து ட்ரேட் ஆகிறத வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், ஐபிஓ வந்து பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததில் வாங்கி வச்சுருப்போம், இல்லை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் போயிட்டு ஸ்டாக் வாங்குற மாதிரியே வாங்கியிருப்போம். சரிங்களா? இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் வரப்போகிற பாண்ட்ஸு ஆல்ரெடி இந்த ரூல் இம்ப்ளிமெண்டடு, எல்லாமே க்ரோர் கணக்கில் இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல் போட்டாங்க. ஏன்னா வந்து பாண்டில் வந்து ஆக்சுவலாக ரிஸ்க்கு ஜாஸ்தி, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நிறையா முதலீடு பண்ணி காசை இழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் யோசித்ததுனால இப்போ வர்ற பாண்ட்ஸ் எல்லாம் மினிமம் 1 crore அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நம்மளால் டைரெக்டாக ஐபிஓ வந்துச்சுனாலும் 1 crore போட்டு பாண்டு வாங்க முடியுமான்னு தெரியலை. சரிங்களா? அதனால் நமக்கு இருக்கிற ஃப்யூச்சரிஸ்டிக் ஆப்ஷன் வந்து பாண்டு ஃபண்டு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். சரி, இது மட்டும் இல்லாமல் பாண்டு என்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். ரெண்டுலேயுமே இந்த டைப்பு பார்த்துக்கோங்க, செக்யூர்டு பாண்டா இல்லை அன்செக்யூர்டு பாண்டா. செக்யூர்டு பாண்டாக இருந்தால்
நமக்கு வந்து அந்த பணம் நம்ம போட்ட பணம் ஏதாவது ரிஸ்கி சிச்சுவேஷனில் டிஃபால்ட் ஆச்சுன்னா பாண்டு திருப்பி வந்து நம்ம அந்த கொலாட்ரல் வச்சுருப்பாங்க. அந்த கொலாட்ரல்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அடமானம். இப்போ நீங்கள் வந்து தங்கத்தை வச்சுட்டு லோன் கேட்குறீங்க, நீங்கள் லோன் திருப்பி கொடுக்கல அப்படின்னா உங்கள் தங்கம் போயிடும்ல. அதே மாதிரி தான் இந்த பாண்டு மூலமாக காசு கேட்குறவரும் ஒரு கொலாட்ரல் கொடுத்துருப்பாரு, அசட்டாக. இப்போ வந்து பத்திரங்கள், லேண்டு அதெல்லாம் வந்து அசட்டாக கொடுத்துருப்பாரு. சப்போஸ் அவரால் வந்து நமக்கு வட்டியோ அசலோ திருப்பி கொடுக்க முடியலன்னா அது எல்லாத்தையும் வந்து விற்றுட்டு, அந்த ஏலம் விட்டு விற்றுட்டு அந்த காசில் வந்து பாண்டு ஹோல்டர்ஸ்க்கெலாம் திருப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க. இதுதான் வந்து செக்யூர்டு வெர்சஸ் அன்செக்யூர்டு பாண்ட் இருக்குது. செக்யூர்டு என்சிடி, செக்யூர்டு அன்செக்யூர்டு என்சிடின்னு இருக்குது. என்சிடிங்கும் அதே தான், பாண்டு கான்செப்டே தான். ஆனால் என்சிடியெல்லாம் இப்போ வர்ற என்சிடியெல்லாம் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு இருக்குங்க. பாண்டு தான் வந்து உங்களுக்கு நீங்கள் 1 crore அந்த மாதிரி. என்சிடி வந்து 1000 ரூபாய் தான் நினைக்கிறேன். இது புதுசாக வந்துச்சுன்னா நான் வந்து உங்கள்கிட்ட நல்ல என்சிடி வந்துச்சுன்னா சொல்கிறேன். பட் ரெண்டுமே கான்செப்சுவலாக சேமு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. தனிப்பட்ட முறையில் பாண்டு வாங்கும் பொழுது நம்ம அந்த வருஷத்துக்கு, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு பாண்டை வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கு அந்த ஃபிக்ஸ் பண்ண ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? 10 வருஷம் கழித்து நீங்கள் போட்ட காசை திருப்பி கொடுத்துருவாங்க. இதுக்கு இடையில உங்களுக்கு ஏதோ தேவை வந்துச்சு, இந்த பாண்டை விற்றே ஆகணும் அப்படின்னா நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் போய் விற்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த சமயத்தில் லிக்விடிட்டி கம்மியாக தான் இருக்கும். மீனிங் உங்களால் அவ்வளோ ஈஸியாக விற்ற முடியாது. அப்படியே நீங்கள் விற்றாலும் அன்னைக்கு ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சைக்கிள் பிரகாரம் உங்கள் பாண்ட் ப்ரைஸை அதிகமாக ட்ரேட் ஆகலாம், இல்லை வந்து கம்மியாக ட்ரேட் ஆகலாம். சரிங்களா? இதுதான் இண்டிவிஜுவல் பாண்டில் உள்ள ரிஸ்க்கு. இதே இது பாண்டு மியூச்சுவல் ஃபண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், உடனே வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி கிடச்சிரும். ஆனால் அவர் வந்து பல பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து ப்ளஸ் அவர் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுனால அதோடைய ரிட்டர்ன் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் பாண்டு நீங்கள் வந்து சூப்பராக சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாண்ட் ஃபண்டோடைய ரிட்டர்ன் வந்து கம்மியாயிரும். அதே போல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருஷம் இருக்கிறதுனால ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து அதை விட கம்மியாக வர்றதுக்கு தான், அதாவது இண்டிவிஜுவல் பாண்டை விட கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் எப்போ வேணாலும் நீங்கள் விற்றுக்கலாம். சரிங்களா? அது ஒன்று. ப்ளஸ்ஸு இந்த பாண்டு ஃபண்டில் வந்து வர்ற வட்டியை வந்து அந்த என்ஏவிக்குள்ளேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து என்னென்னா, அந்த பாண்டை வந்து நீங்கள் டிவிடெண்டாக வாங்குவீங்க. அந்த டிவிடெண்டுக்கு உங்கள் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் நீங்கள் வந்து டேக்ஸு கட்டணும், அந்த வருஷத்துலேயே கட்டணும். சரிங்களா? இங்கே வந்து பாண்டு ஃபண்டில் அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே அக்குமுலேட் பண்ணி எப்போ ரெடீம் பண்ணுறீங்களோ அப்போ ரெடீம் பண்ணுறப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து டேக்ஸு வந்து உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் கட்டுற மாதிரி இருக்கும், ஆஸ் பர் த கரண்ட் லா. இந்த டேக்ஸேஷனை பற்றி பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. நம்ம ஃப்யூச்சரில் 1 கோடி ரூபாய் இருக்கிற பாண்டெல்லாம் வாங்கணும்னு நினச்சா பாண்டு ஃபண்டு மூலமாக தான் வாங்க முடியும். ஏன்னா அதுக்கு தான் என்ஐவி வந்து கம்மியாக இருக்கும் வேல்யூ, நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே சமயம் இங்கே செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் இண்டிவிஜுவலாக பாண்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ காசு வரப்போகுது கையில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே போல் வருஷம் உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்க போகுது, எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் இண்டிவிஜுவல் பாண்டில். அதே இது பாண்டு மியூச்சுவல் ஃபண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் பிரகாரம் உங்களுக்கு அந்த என்ஏவி அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்களும் ஃபீஸு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை எடுத்துகிட்டு டெய்லி பேசிஸில் எடுத்துகிட்டு தான் அந்த கால்குலேஷனே அட்ஜஸ்ட் பண்ணி என்ஏவி வைப்பாங்க. நீங்கள் ரெடீம் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ரெடீம் பண்ணுறீங்க, எவ்வளோ லாஸு, எவ்வளோ கெயின், அந்த மாதிரிலாம் வந்து கால்குலேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் லாஸ் வராது, ரிட்டர்ன் வந்து கம்மியாக வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இந்த பாண்டு ஃபண்டோடைய என்ஏவிக்கும், இல்லை நீங்கள் தனியாக வாங்குனீங்கல்ல பாண்டு, அதோடைய ப்ரைஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. சரி, தனியாக வாங்கின ப்ரைஸ் தான் எல்லாமே க்ளீனுன்னு சொன்னீங்க, என்ன சம்மந்தம் இருக்குன்னா, நீங்கள் சப்போஸ் இடையில போய் நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாண்டோடைய ப்ரைஸ் வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் வாங்கியிருப்பீங்கல்ல செகண்டரி மார்க்கெட்லேருந்து, அப்போவுமே நீங்கள் ஒரிஜினல் பாண்ட் ப்ரைஸோடைய வேல்யூ கொடுத்து வாங்கியிருக்க மாட்டீங்க. செகண்டரி மார்க்கெட்டில் அந்த நாளைக்கு என்ன ட்ரேட் ஆகிருக்கோ அந்த வேல்யூ தான் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஆனால் மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரிஜினல் பாண்டு ப்ரைஸோடைய வேல்யூ தான் உங்களுக்கு திருப்பி தருவாங்க. சரிங்களா? இண்டிவிஜுவல் பாண்ட்ஸாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பாண்டு ப்ரைஸு ஃப்ளக்சுவேட் ஆகும். உதாரணமாக ஒரு பாண்டு புதுசாக வர்றாங்க, 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக என்ன இருக்குன்னா, ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 6% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த 6%ஐ அவங்க வந்து 6.5%, 7% அப்படின்னு கூட்டிகிட்டே போவாங்க.
இப்போது நீங்கள் வாங்குகிற பாண்டு வந்து என்னென்னா ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6%. இப்போ வந்து புதுசாக ஒரு பாண்டு வருது, ஒரு யூனிட்டோடைய வேல்யூ 100 ரூபா. ஜென்ரலாக பாண்டு வர்றவங்க இன்வெஸ்டரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்து தான் வாங்குவாங்க. ஏன்னா பேங்க் மூலமாக மீடியேட்டர் மூலமாக போகலை, அவங்க டைரெக்டாக அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறாங்க. அதனால் வந்து பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அதாவது எப்படி பாஸ் ஆன் பண்ணுவாங்க, 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்து பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஐபிஓவில் போய் 100 ரூபாய் யூனிட்டு சரியாக கொடுத்து அந்த 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த பாண்டில் முதலீடு பண்ணிட்டீங்க. இப்போ முதலீடு பண்ணதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சு. அப்போ வந்து ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, நம்ம வட்டி விகிதத்தை 6%லேருந்து 7%க்கு உயர்த்துறோம் அப்படின்னு உயர்த்துறாங்க. அப்போது ஆர்பிஐயோடைய வட்டி விகிதம் உயர்ந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்கள அந்த பாண்டு 100 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கல்ல, அந்த 100 ரூபாங்கிறது கீழே போகும், 98 அந்த மாதிரி வந்து கீழே போகும். ஏன்னா இப்போது புதுசாக ஒருத்தர் பாண்டு வந்து விட்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் பிரகாரம் 7%. புதுசாக ஒருத்தர் விட்றாருன்னா அவர் என்ன பண்ணுவார், 9% கொடுவார் சரியா. அப்போது டிமாண்ட் ஃபார் தட் நியூ பாண்டு இல்லையா, புதுசாக வர்ற பாண்டுக்கு தானே மக்கள் வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு அதிகமாக கிடைக்குதுல வட்டி. அதனால் வந்து இந்த பாண்டோடைய ப்ரைஸ்லாம் வந்து குறையும் சரிங்களா. இப்படி யோசிச்சுக்கோங்க. இதை வந்து நான் இன்னும் வேறு மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து மேலே போச்சுன்னா பாண்டோடைய ப்ரைஸு கீழே வரும். ஆனால் இண்டிவிஜுவல் பாண்டை வாங்கி நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னா இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ஃப்ளக்சுவேஷனை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேணாம் சரியா. நீங்கள் என்ன காசு போட்டு வாங்குறீங்களோ அது வந்து மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சோடனே கொடுத்துருவாங்க. ஆனால் பாண்டு ஃபண்டில் என்ன ஆகும்னா அது இம்மீடியட்டாக உங்கள் என்ஏவியில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இதை வந்து சூப்பராகவே கண்டுபிடிக்கலாம். ஒரு பாண்டு ஃபண்டுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி பீரியட் இருக்குது அப்படிங்கிறது ஆவரேஜ் மெச்சூரிட்டின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். நீங்கள் எந்த சைட்டில் வந்து போனீங்கனாலும் ஒரு பாண்டு ஃபண்டை எடுங்க சரியா. அந்த பாண்டு ஃபண்டுக்குள்ளே என்னென்ன ரேட்டிங்கில் எவ்வளோ பாண்டு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பாண்டுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த ஆவரேஜ் மெச்சூரிட்டிங்கிறது என்ன சொல்லுன்னா, இருக்கிற எல்லா பாண்டும் இப்போ தனிப்பட்ட பாண்டுக்கு 10 வருஷம் மெச்சூரிட்டின்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி பாண்டு ஃபண்டுக்கும் 10 வருஷம் மெச்சூரிட்டி அப்படின்னு இருக்கும். எல்லா பாண்டையும் சேர்த்து இவங்க வந்து பீரியட் வந்து ஆவரேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பீரியடுக்கு ஈல்ட் டு மெச்சூரிட்டி அப்படின்னு இருக்கும். அதாவது என்னென்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாண்டு வாங்கும் போது இந்த 8% வட்டி ஐபிஓவில், செகண்டரி மார்க்கெட்லேருந்து வாங்கும் போது 7% அந்த மாதிரி வந்து வாங்குறீங்கல்ல, அதே கான்செப்ட் பாண்டு ஃபண்டுக்கும் பொருந்தும். அங்கே ஈல்ட் டு மெச்சூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, மாடிஃபைட் டியூரேஷன்னு. அது வந்து ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறுது இறங்குறத பொறுத்து இந்த பாண்டோடைய என்ஏவி வந்து அதாவது எவ்வளோ தூரத்துக்கு சென்சிட்டிவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. அதை இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடுங்க சரியா. பட் இருந்தாலும் தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஆனால் பாண்டு ஃபண்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்ன போர்ட்ஃபோலியோவில் என்ன பாண்டு வச்சுருக்கிறாங்க, அதோடைய கிரெடிட் ரேட்டுக்கு என்னன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பியரோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த ஆவரேஜ் மெச்சூரிட்டி பீரியட் என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஈல்ட் டு மெச்சூரிட்டி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ டாக்ஸேஷனை பற்றி பேசலாம். அடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் லிஸ்டட் பாண்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து நார்மல் ஈக்விட்டிக்கு அப்ளை ஆகிற மாதிரியே அப்ளை ஆகுங்க. 12 மாதம் அதை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா அது கேபிட்டல் கெயின் டேக்ஸாக கருதப்படும். அதுக்கு நீங்கள் 12.5% கொடுக்கணும் சரிங்களா. அதே இது 12 மாதம் வைக்காமல் அதுக்கு முன்னாடியே செகண்டரி மார்க்கெட்டில் விற்றீங்க அப்படின்னா, ஏதாவது ப்ராஃபிட் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 20% வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் கட்டணும். இப்போது இந்த தனிப்பட்ட பாண்டுக்கு வர்ற கூப்பன் இருக்குல்ல, உங்களுக்கு வருஷம் வருஷம் வர்ற வட்டி இருக்குல்ல, அது வந்து நீங்கள் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் இது டாக்ஸேஷன் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது பாண்டு ஃபண்டு நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டாக்ஸேஷன் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு கூப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. ஸோ அதனால் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும்தான் அங்கே அப்ளை ஆகும். அந்த சமயத்தில் உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டு மட்டும்தான். எப்போ வாங்கினாலும் நீங்கள் 1 மாதத்தில் விற்றாலும் சரி, 24 மாதம் கழித்து விற்றாலும் சரி, அதுக்கு வந்து டேக்ஸ் ஸ்லாப்பு எப்போதுமே உங்களுடைய ஸ்லாபை பொறுத்து தான் சரிங்களா. நீங்கள் 7 லட்சம் வரைக்கும் எந்த இன்கமும் இல்லைன்னா உங்களுக்கு பாண்ட் ஃபண்டு பெட்டராக ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன், 30% ஸ்லாப்லலாம் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாண்டு டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெனிஃபிஷியலாக இருக்கும் சரிங்களா.
அதுக்கப்புறம் இந்த பாண்ட் ஃபண்டுங்கிறது ஏப்ரல் 2023க்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ரூல் இருக்குது. அந்த ரூல் வந்து தனியான ஸ்பெஷல் ரூலு. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அது வந்து பழைய பாண்ட் ஹோல்டருக்கு. நீங்கள் இப்போலாம் வாங்கினீங்கன்னா நான் சொன்ன டாக்ஸேஷன் ரூல் தான் வந்து பொருந்தும். இதுதான் வந்து எஃபெக்டிவ்ங்க. சரி, இது இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்குது. சில பாண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிவேஸ் லக்ஷய ஃபண்டுன்னு சொல்லி நிப்பான் இந்தியாவில் ஒரு ஃபண்டு இருக்குது. அவங்க 2050 வரைக்கும் உள்ள அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டெலாம் வாங்கி வச்சுருக்குறாங்க. அவங்க உள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே சாவரின் கேரண்டி. எதுவுமே கிரெடிட் ரேட்டிங் ரிஸ்க்காக இருக்கிறதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த பாண்டோடைய ஈல்ட் டு மெச்சூரிட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போ 7% தான் இருக்குது. ஆவரேஜ் மெச்சூரிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா 10.8 வருஷம் அந்த மாதிரி வந்து இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி ஃபண்டில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, லாங் ரன் 25-30 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7%ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. சரி, நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இது நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு இத்தனை வருஷம் வச்சுருந்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். சரிங்களா? ஆனால் இந்த ஃபண்டோடைய என்ஏவிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து குறைய போகுது அப்படின்னா இந்த ஃபண்டோடைய சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறும், ப்ரைஸ் வந்து ஏறும். சரிங்களா? முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாண்ட் ஃபண்டுக்கு எக்ஸிட் லோடு இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. எப்படி வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் மற்ற பாண்டோட கம்பேர் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கொரோனா டைமில் எந்த பாண்டு ஃபண்டு, எந்த டெப்ட் ஃபண்டு, எந்த கோல்டு, எந்த ஸ்டாக்கு எதுவுமே நல்லா பண்ணலை. ஆனால் இண்டிவிஜுவல் பாண்டில் நீங்கள் அப்போ முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய வட்டி அதே பர்சன்டேஜ் வட்டியில் வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணமாக நான் எல்என்டி ஃபினான்ஸில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து என்சிடி வாங்கி வச்சுருந்தேன். கொரோனா டைமில் எனக்கு வட்டி வந்துச்சு, அதே 8.7% வட்டி தான் வந்துச்சு. சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாண்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நிறையா பேசிட்டேன், இன்னும் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. இது ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. என்னால் வந்து எல்லா ஆடியன்ஸையும் நான் வந்து கவர் பண்ணணும். அதனால் நான் லென்த்தாக போடுறேன். தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்க. இல்லை உங்களுடைய ஸ்பீடை 2x வச்சு கேட்டுக்கங்க. நன்றி, மன்னிக்கவும்.